திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷர். உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக புகழ் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா சார் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கும்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மளோட அப்பாயின்மெண்ட்டே ரொம்ப வெயிட் பண்ணி இருந்து தான் நம்ம ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்துட்டுருக்கோம். ஏன்னா நம்மளுடைய ஒரு நாளைக்கு ஒரு 5 அப்பாயின்மெண்ட் எடுக்கிறோம், 3 அப்பாயின்மெண்ட் எடுக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா சில தினம் சந்திராஷ்டமத்தினால நம்ம விட்டுருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சில ஜாதகம் நம்ம மனசில் தோன்றதில்லை, இன்றைக்கி எடுக்க வேண்டாம், நம்மளுடைய மனசு சொல்லிடுறது, அந்த பலாபலன்கள் சரியாக வர்றது கிடையாது. இப்போ அஸ்ட்ராலஜிங்கிறது அதனுடைய போக்குலையும் அதனுடைய செயல்கள்லையும் நம்ம செயல்படுத்துறது நல்லது. ஏன்னா நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 100 அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்துடலாம், அப்படி பண்ணுறது கிடையாது. ரொம்ப பார்த்து தான் செய்கிறது உண்டு. இது போன்ற என்னுடைய யூரோப் மற்றும் யூகேயோடைய பிரயாணத்தை பற்றி தெரிந்து கொள்கிறதுக்கு 9790991004 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்ம அஸ்ட்ராலஜி டீம் அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு போங்க, அதில் டீட்டெயில்ஸ் இருக்கும், அவங்க உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பற்றி இதோ நாம் பார்க்க போகிறோம். இன்றைய தினத்துக்குண்டான நாள் 11/7/2024 குரோதி வருடம் ஆணி மாதம் 27ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 1:46 வரை பூரம், பின்பு உத்தரம். இன்றைய திதி காலை 10:19 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம், உத்திராடம், தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு தினம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான நாள். 11 நாளுக்கு உண்டான சிறப்புகள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய அற்புதமான நாள். இன்னைக்கு பூரம் உத்திர நட்சத்திரம் சேர்ந்துருக்கு. பூரம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு மனசுக்கு வர்றது என்ன? ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் பற்றி மனசில் நம்ம நினச்சி எந்த விஷயத்தை நம்ம வேண்டினாலும் அதில் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். சரி, அதை பற்றி இன்றைக்கி பிரத்யேகமாக நம்ம ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். உத்திர நட்சத்திரம் இருந்துருக்கு. உத்திர நட்சத்திரம் சிவபெருமானியும் ஐயப்ப சுவாமியும் திருப்பரங்குன்ற முருகப்பெருமானை வேண்டிக் கொள்வது உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு விரயம் எப்போவுமே அது ஒரு சுப விரயம், அதே மாதிரி வீண் விரயம். 2 விரயத்தை நம்ம சொல்லலாம். சுப விரயம்னா என்ன? நமக்கு ஏதேனும் கல்யாணம், நகை வாங்கிறது, அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான சில பிரயாணங்கள் பண்ணுறது, இந்த பொருள் நாளைக்கு அபிவிருத்தி ஆகும்னு இருக்கக்கூடியதெல்லாம் சுப விரயமாக இருக்கிற படிப்புக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுப விரயம். அசுப விரயம்னு சொல்கிறது உண்டு. அசுப விரயம்னா என்ன? ஒரு பொருளையே 4 தடவை வாங்கிறது, அது அசுப விரயம். வீண் செலவுக்கு சார் சம்மந்தமே இல்லை, சும்மா போயிட்டு வந்தோம், அதாவது நம்ம சம்பாதிக்கிறது வேற, செலவு வேறு, இந்த மாதிரி வீண் செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த நாளில் சுப அசுப விரயத்தை நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கிறது நல்லது. விரயம்ன்றது காமிச்சிருத்து, நீங்கள் எப்படி விரயம் அது அசுப விரயமாக நீங்கள் பண்ணுறது. இன்சூரன்ஸ் மாதிரியெல்லாம் பிளான் பண்ணி வச்சுக்கிறது. ஆனால் இன்றைக்கி கிழமை இப்படி இருக்கே அப்படின்னா பிளான் பண்ணி வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு எங்கேனும் வெளியூர் தூர பிரயாணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயத்தை காப்பாற்ற முடியாது. நான் 10 மணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை 11 மணி 12 மணி அச்சோ திருப்பி ஃபோன் பண்ணாலே சங்கடப்படுவாள். இந்த மாதிரி சில நேரங்களில் இருக்க அப்பா அம்மா வயசானவர்கள் அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவமனை சென்று வரத்துக்கு, மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்குறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வெளிநாடு பிரயாணமெல்லாம் எதிர்பார்த்த ஆன்சைட்டில் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நாள். நல்ல முக்கியமானவர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்வா. முக்கிய நபர்கள் உங்களுக்கு சில நேரங்களில் இப்படி ஐடியா கொடுப்பா. அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நம்ம இவங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இதை காப்பாற்றுறது ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி ஒரு காரியத்தை மெயின்டைன் பண்ணி காப்பாற்றுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய யோசனைகள் மனசில் எப்படி இருக்குமா அப்படி இருக்குமா பல்வேறு விதமான யோசனைகள்லாம் இருக்கும்.
இன்றைய தினத்தில் லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். பணவரவுகள் உண்டு. எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும்போதே 12 மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுக்கணும்னு அதுதான் நானும் இன்றைக்கி சொல்கிறேன். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கங்காட்டி அதை பிரயோஜனப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி எங்கேயும் வெளியில் போகணும்னு நினச்சி இந்த காரியத்துக்காக போகிறது, நண்பர்களை பார்க்குறது, அவங்களுக்கு உண்டான வேலைகளை எடுத்து பண்ணுறது, மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா பார்க்கு, பீச்சு, முக்கியமான இடங்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான என்டர்டெயினான இடத்துக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரிஷபராசன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்கள் ரெஸ்ட் கூட எடுக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு மிதுன ராசி நண்பர்களே, ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அந்த விஷயத்தில் ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். இது நடக்கலை, இது நடந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய தெளிவை சிந்தனை பண்ணி ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறத்துக்குள்ள நாள். தம்பி, தங்கை அல்லது தெரிந்தவர்களுக்கு பண சம்பந்தமான உதவிகள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாமுயற்சி மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக ஒரு பெரிய கம்பெனி நடத்திட்டு இருக்கவங்க, டிக்கெட் புக்கிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, தண்ணீர் சம்மந்தமாக, ஃப்ரூட் ஷாப் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, பேக்கரி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பால் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி சாக்லேட் சம்மந்தமான வியாபாரம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, டூரிசம் பிளேஸில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். புது விஷயங்கள் எடுத்து செயல்படுத்துவது அது ஒரு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தாயார் ஏதேனும் உதவிகள் கேட்டால் உடனே அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். 1க்கு 4 பேர் நமக்கு உதவி செய்யும்போது ஒரு மன திருப்தியை கொடுக்கும். 4 பேருக்கு 4 விதமான ஒர்க் கொடுத்து அதன் மூலமாக மன திருப்தி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு. கடகராசி அன்பர்களே, அனுகூல்யம் பெறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மன வருத்தங்கள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அப்பா வழியில் நல்ல செய்திகள் உண்டு. பெரியப்பா, சித்தப்பா போன்றவர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சில பேர் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் மேல் படிப்பு படிக்கணுங்கிற ஆசைப்படுறது, ஆன்லைனில் படிக்கிறது, அதே சமயத்தில் புதுசாக ஏதேனும் கோர்சஸ் எல்லாம் எடுத்து தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி கொஞ்சம் நேரம் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஸ்டடி பண்ணுறது கூட இதை அப்ளிகபிள் ஆகும். அதன் மூலமாக நிறைய காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் கேட்பாங்க, உனக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா அப்படின்னு. குழந்தை 2 பேர்த்தையும் பிடிக்கணும். யாரோ ஒருத்தரை பிடிச்சதுன்னு சொன்னால் ஒருத்தர் கோச்சிப்பா. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், கனவுகள் பலிதமாகக்கூடியதாக இருக்கும். சகுனம் நிமித்தம் உங்களுக்கு பல விஷயங்களை காண்பித்து கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் லாப பிரயாணமாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி லீவு ஆனாலும் இன்றைக்கி வேலை செய்கிறல, இன்றைக்கி இப்படி இருக்குது ஆனாலும் வேலை செய்கிறலேன்னு பல நேரங்களில் பல பேர் அட்வைஸ் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இல்லை என்னுடைய வேலை நான் செஞ்சு தான் ஆகணுங்கிற விஷயங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு பெரும் முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். தந்தை வழியில் அவர் எடுத்து செய்த தொழில்களையே திருப்பி எடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக, பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபங்களை பிறக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். ஹெரிடிட்டிக்கலாக வரக்கூடிய சில உடல் நோய் உபாதைகள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்பா டாக்டருக்காக, பையனும் டாக்டருக்காக படிக்க வைக்கணும். அப்பா இந்த இதில் இருக்கார், பையனும் இதை படிக்க வைக்கணும். இது போன்ற விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெற்றவர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி நண்பர்களே, சிம்மராசி அன்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சமயோஜித யோசனை எப்பவுமே கை கொடுக்கும்னு சொல்லுவாள். உங்களோட யோசனை பிறருக்கு அது ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். அதே சமயத்தில் எக்ஸிக்யூட் பண்ணலாமா, 1-2 நாள் கழிச்சதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஜாதக டைம் நல்லா இருந்தால் இன்றைய தினத்தில் ஒரு படன்னு ரொம்ப அற்புதமான காரியங்கள் எடுத்து பண்ணல. ஜாதகத்தில் டைம் வீக்காக இருந்ததுன்னா எதை கேட்டாலும் அப்படியே யோசனை, என்னாச்சு, ஒன்றும் இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் நம்ம மூச்சு எடுத்து யோசித்து தன்னைத்தானே உட்காந்துட்டு பல விதமான காரியங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சித்தர்கள், ஞானிகள் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்ட்யூஷன்ஸ், அந்த பலவிதமான யோசனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ஒரு பெரிய கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். சிறு பிரயாணம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது லாபமாக, அதனால் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதார். யாருக்கு தான தர்மங்கள் பண்ணுறது இன்றைய நாள் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு பின்னாட்களில் இருக்கும். புண்ணியம் கொடுக்கும். நல்ல நாளாக அமையும். கன்னிராசி அன்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இது நடக்கலை அது நடக்கலைன்னு
நம்ம வருத்தப்படுறதை விட நடந்ததை நினைத்து சந்தோஷப்படணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எஸ், நடந்ததை நினைத்து ஆனந்தப்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மன திருப்தி இது கொடுக்கும். புது ட்ரெஸ்ஸு வாங்குறது, புது துணி வாங்குறது, அப்புறம் அச்சோ அளவு 10% அங்கேயே போட்டு பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு பல நேரங்களில் நீங்கள் இப்போ யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆகாத உணவை சாப்பிடக்கூடாது. மிகப்பெரிய தொழிலதிபர்களை சந்திக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயங்களை பேசணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வருத்தங்களையும் துக்கங்களையும் இருக்கக்கூடிய பிரச்சனையிலையும் எடுத்து பேசும்பொழுது அவங்கக்கிட்ட நெகட்டிவ் ஆகாதுன்னு அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. அதனால் அது சிங்க் ஆகாமல் போகும். அதனால் பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்து பேசுகிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய கேட்டு தெரிந்து கொண்டு பல காரியங்களை ஈடுபடுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. புது தொழில் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய வேலை வாய்ப்பு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இடம் பொருள் வீட்டுக்காக ஏதேனும் கடன் வாங்குறது அது நியாயமான கடனாக இருக்கங்காட்டி அது லாபத்தை பின்னாட்களில் வீடு மூலமாக கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கன்னிராசி நேயர்களுக்கு. துளாராசி அன்பர்களே, ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பார்த்து 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 ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணி, லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக எடுத்துன்னு பாருங்க, கொரியர் சம்மந்தமாக எடுத்து பண்ணி, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டெக்னாலஜி சம்மந்தமாக எடுத்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆர்டிஸ்ட்டாக இருந்துருக்க, பிடி மாஸ்டராக இருந்திருக்கவங்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஹெச்ஓடி அந்த ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ரீசர்ச்சில் சயின்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். தங்கம் சம்மந்தமான விற்பனையில் ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தமான பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல காரியம் முடிஞ்சு இது மட்டும் நடந்ததுன்னா எனக்கு நிறையா பண வரவுகள் வரும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பான பணவரவுகள் தேடி வரும், கூடி வரும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ரொம்ப நாளாக இருந்த மன சிக்கல்கள் போகும். பிறர்கிட்ட ஃபோனில் பேசும்போது மட்டும் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில். விருச்சிக ராசி நேயர்களே, நிறைய உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சிறு மாற்றங்களும் பெரிய மாற்றமாக உங்கள் கண்ணுக்கு தெரியும். இது இப்படி சேஞ்ச் பண்ணால் தான் லைஃப்பில் நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் சில கான்வர்சேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்று சொல்கிறது மற்றவா ஒன்று புரிஞ்சுக்கிறது, மற்றவா ஒன்று சொல்கிறது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறது. அது மாதிரி எல்லாத்துக்குமே அவமானப்படுத்துகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் யதார்த்த வருத்தங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி பல விதமான சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பொருட்கள் வாங்குவீங்க. எது இல்லையோ அதை வாங்கி இதனால் செலவாயிடுத்தேன்னு பல நேரங்களில் பேசுவீங்க. அது மற்றவங்களுக்கு என்னடா இது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு இவ்வளோ நேரம் பேசுகிறாளேங்கிற மாதிரி யோசனைகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு பலவிதமான மன சிக்கல்கள், பலவிதமான யோசனைகள், அப்படி இது பண்ணலாமா வேண்டாமா இப்படியே ஒரு கவலைகள் இருந்தாலே எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. குறிப்பாக பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு நீங்கள் கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசினாலும் பலவிதமான முடிச்சுகளை போட்டு விட்டுருவாங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் அந்த வார்த்தைகள்லையும் அதே சமயத்தில் பார்த்துட்டுனா யார்ட்டையும் ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுல கவனம் என்பது தேவை. இந்த தினத்தில் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். பிரயாணம்னா லிட்ரலி நம்ம பிரயாணம் பண்ணுறது கிடையாது. உங்களுடைய அந்த ஜேர்னி நிச்சயமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். ஆபத்தான விஷயங்களை எடுத்து பண்ணப்படாது. முடியலன்னு இருக்கக்கூடிய காரியங்களை ஒரு 4-5 நாள் கழிச்சதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பிறர் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் இல்லை ஐடியாஸை கேட்கறது நல்லதாக இருக்கும் இன்றைய தினத்தில். மகர ராசி நேயர்களே, சில விஷயங்களில் நான் எப்போவுமே இது மகேஷர் அஸ்ட்ராலஜின்னு சொல்ல, என்னுடைய அஸ்ட்ராலஜி பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நட்சத்திர ரீதியாக பரவாயில்ல, ஆனாலும் ராசி ரீதியாக அவ்வளோ சரியில்லை. அதனால் சில நேரங்களில் தியானங்கள் பண்ணிக்கிறது, கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, பத்தவா சொல்கிறத கேட்குறது, அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதே நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி அவசியம் அனாவசியங்கிறது பார்த்துக்கோங்க. என்றைக்காவது ரொம்ப நாள் பெண்டிங் ஒர்க்கெல்லாம் இருந்தால் அதை எடுத்து செயல்படுத்தி பாருங்கள். யாரையும் திட்டாதீங்க, கோச்சிக்காதீங்க. சில விஷயங்களை மற்றவங்களுக்கு கேட்காம சொல்லாதீங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை லிசன் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிப்ளை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி நபர்களை சந்திக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். குடுக்கல் வாங்கல், அதே மாதிரி பிறருடைய பொருட்களை பயன்படுத்துறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தை தெரியாமல் பண்ணோன்னா அது தெரியப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஃபோனெல்லாம் எடுத்து குழந்தைகள்கிட்ட கொடுக்குறது தவிர்த்துக்கிறது. காஸ்ட்லியான பொருட்களை இன்றைக்கி நம்ம கைப்பட வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் வெற்றியை கொடுக்கும். பேச்சுவார்த்தைகள் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவர்கள் கூட சேர்ந்து சில காரியத்தை எடுத்து செயல்படுத்தும் போது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கணவருடைய
சில உதவிகள் நமக்கு மனைவிக்கு ஒரு பெரிய பலன்களை தரும். மனைவியோடைய உதவிகள் கணவருக்கு ஒரு பெரிய பலன்களை தரும். உன்னால தான் இந்த காரியம் நடந்ததுன்னு ஒரு பரஸ்பர பாராட்டுதல் வந்து பெரிய மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இத்தனை நாள் பாராட்டவே இல்லை, இன்னைக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு பிறருக்காக கடன் வாங்கி கொடுக்குறத தவிர்த்துக்கணும். பிறருக்காக கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இவன் பண்ணி கொடுத்துருவான்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, 10 பேர்கிட்ட வசூல் பண்ணி அந்த பிஸ்னஸை பண்ணி கொடுக்கணும். அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில். மீனராசி நேயர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். இந்த தினத்தில் கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், விளைவு பிரயாணம், லாப பிரயாணமாக ரொம்ப நாளாக அந்த மன சங்கடங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நினச்ச காரியங்கள் நடக்கும். பணவரவுகள் கூடி வரும். ஒரு டிக்கெட் புக்கிங் பண்ணது, அதே சமயத்தில் ஒரு ஏதேனும் பிரயாணம் பண்ணுறது, அது டயத்தை மிஸ் ஆகிறது, இல்லைன்னா டிக்கெட் லாஸ் ஆகிறது, இல்லைன்னா பண விரயங்கள் ஆகிறது, இது போன்ற விஷயங்கள் இருக்கும். பரவாயில்ல, இதுக்கு எதுவோ தேவலை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களில் மன திருப்தி படைத்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கணும். பிறர்கிட்ட பணத்தை பற்றிய விஷயங்கள் பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கிண்டல் கேலிக்காக பண்ணுறது அவள் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறா, உங்களுடைய கேரக்டர் அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்க போகிறா, உங்கள் குணாதிசயமாக அப்படி இருக்கும்னு நினச்சிக்க போகிறா. அதனால் பார்த்து பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சுவாரஸ்யமாக அவள் நினைக்கிறான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட வேண்டாம். அதுலேயும் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடியதாக, ஒரு தடங்களாக அந்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நான் வந்து ஒருத்தங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம், அது வந்து ஒரு பெரிய அனுபவம். இது அதாவது அவங்ககிட்ட நான் சொன்ன இது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு சினிமா நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர்கள். அவங்ககிட்ட நான் சொன்னேன், சார் எனக்கு வந்து ரொம்ப தடங்களாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆண்டாளுடைய படமாலேயே மாலையை செய்ய சொன்னாங்க. அப்படி மாலையை வந்து செய்ய சொல்லி வாரம் அது அழகாக போட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயம் தென்பட்டது. என்ன அப்படின்னா, வீட்டு கதவை திறந்தோன்னே ஒரு குழந்தை அப்படி ஆண்டாள் மாலை போட்டுன்னு இப்படி போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியே ஒரு தோணல். அதே சமயத்தில் எந்த இடத்துல பார்த்தாலும் அவங்க கிளியை வந்து பார்த்துட்றாங்க. அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்துட்டுருக்கு. சார் என்னை சுற்றி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இந்த கிளி சவுண்டு கேட்குறது, அதே மாதிரி எல்லாம். நான் சொன்னேன், அம்பாள் உங்ககிட்ட பேசுகிறா, ரொம்ப அதிசயமான விஷயங்கள் தான் இதெல்லாம், தரிசனம் வரோம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ப்ராஜெக்டில், ஒரு பெரிய பிக் ப்ராஜெக்டில் அவங்க வந்து கையெழுத்து போடுறாங்க. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம். சார் எனக்கு வந்து லைஃப்பில் இதெல்லாம் நடக்குமா, எனக்கு பெரிய அதிசயம் நடக்குது. அதுதான் நான் தான் சொன்னேனே, உன்னதமான ஒரு சக்தியில் வந்து நீங்கள் தொட்டு வணங்கி நம்பிக்கையோடு இருந்து உங்கள் நம்பிக்கை உங்களை காப்பாற்றிச்சுன்னு சொல்கிறேன். இதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் நீங்கள் அந்த மாலை வாங்கி போட்டு சாத்தி வழிபாடு பண்ணக்கூடிய சக்தி இருந்தால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பூவை கட்டி சுவாமிக்கு போட்டு ஆண்டாள் வழிபாடு பண்ணி விளக்கேற்றி அம்பாளை பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதிசயங்கள் நடக்கிறத ஏராளமாக நீங்கள் கவனிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டு. அதுதான் உண்மை. இது நான் செய்து ஒரு பெரிய மாற்றங்கள் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த பிரபல்யம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க. அதுதான் நான் பேர் சொல்ல விரும்பலை. அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. என்னுடைய UK போன்ற யூரோப் போன்ற பிரயாணத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா பிரசன்னம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க. 9790999104. வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் அந்த பிரயாணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு அவங்க டீட்டெயில்ஸ் தரமாட்டாங்க. அதனால் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள், அந்த நாட்டில் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டால் என்னோடய ஸ்கெடியூல் என்ன, என்னோடய சத்சங்கம் என்ன, எந்தெந்த இடத்துக்கு நான் வந்து போகிறேன், அது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சம்ராட் மகேஷ்.